ஸ்பாட்டுக்கு எப்படி வந்துட்டு அன்பில் மகேஷ் அவர்களும், செந்தில் பாலாஜி அவர்களும் உள்ள வந்துட்டு பேஷண்ட்ஸ் போறதுக்குள்ளேயே ஸ்பாட்டுக்கு எப்படி வந்தாங்க? அப்படிங்கிற நெறைய கேள்விகள் வருது சார். இல்ல உங்களோட ஒண்ணொன்னா கருத்து. சொல்லிடலாம். முதல்ல வந்து தடியடி நடத்தியதுங்கிறது தவறு. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ம். அங்க நடந்தது வந்து எப்படின்னா, ஒரு பெரிய கூட்டம் வந்து திரண்டு நிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு அவருடைய வாகனம் வருது. வாகனம் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, மக்கள் அப்படி தெரிச்சு இந்த பக்கம் போறாங்க. போறதுக்கு வழி இல்லாத காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு சாக்கடை மாரி ஒண்ணு இருக்கு. அதுல சில பேர் உள்ள விழுகுறாங்க. நடுவுல சென்டர் மீடியேட் இருக்கு. அதுல அத வந்து சிமெண்ட்ல போட்டுருக்காங்க. அதுல சில பேர் விழுகுறாங்க. சில பேர் அந்த கூட்ட நெரிசலில அலமோதுறாங்க. இதுதான் நடந்தது. தடியடிங்கிற சம்பவம் நடக்கவே இல்லைங்கிறது இல்ல 100% உண்மை. போலீஸ் அடிக்கிற மாரி காட்சிகள்லாம் இல்ல, வந்தது இல்ல. சார். அது வேற எங்கேயோ எடுத்து போட்டு சோசியல் மீடியால போடுறாங்க. தடியடி காட்சி நடத்தவே இல்ல. தாவேகா தரப்புலருந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ சதி நடந்திருக்குங்கிற விசாரணை விசாரணை தான் கேட்டுருக்காங்க ஒழிய, ஆமா. தடியடி நடத்துறதுங்களா இல்ல. தடியடி நடத்தவே இல்ல. போலீஸ் அடிக்கவே இல்லன்னு போலீஸ் சொல்றீங்க. அடிக்கவே இல்ல. போலீஸ் தாங்க அன்னைக்கு காப்பாத்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு பெண் போலீஸ் பார்த்தீங்களா? நெறைய பேர் பேசுனது நீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல சார். காவல்துறை சரியான பாதுகாப்பும், காவல்துறை சரியான முறையில மக்கள வழிநடத்தியிருந்தா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படிங்கிறத தான் சார் முன்வைக்கிறாங்க. நல்ல கேள்வி. ம். அதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் சொல்றேன். அதாவது விஜய் இந்த கூட்டம் கட்டுக்கடங்காம நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்த நிகழ்ச்சிய பெரம்பலூர் மாரி கேன்சல் பண்ணுங்க. அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி தரப்புல இருந்து ஒரு நியூஸ் குடுத்துருக்காங்க. யாருக்கு? மாவட்ட செயலர் குடுத்துருக்காங்க. அதையும் மீறி விஜய் அங்க வந்திருக்கிறாருங்கிறது தான் உண்மை. போலீஸ் தரப்புல இருந்து கூட்டம் கட்டுக்கடங்காம இருக்கு. லேட் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்றாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. கேன்சல் பண்ணுங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து குடுக்கப்பட்ட தகவல். இல்ல சார். எங்களுக்கு வந்து தகவல், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா வந்துட்டு, இது எல்லாமே நாளைக்கு எந்த தகவல்களுமே குடுக்கல. போலீஸ்கள் எந்த அரசாங்கம் எந்த ப்ராப்பரான ஒரு இதுமே கைடன்ஸ்மே இல்ல மக்களுக்கு இது குடுக்கல எல்லாமே அப்படிங்கிறது தான். போலீஸ் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா அநேகமா இன்னைக்கு கூட குடுப்பாங்க. சரி. பிரஸ் ரிலீஸ் கூட இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலீஸ் தரப்புல என்ன நடந்ததுன்னு குடுக்க போறாங்க. அதனால தான் அந்த மாவட்ட செயலாளர் மேல வழக்கு போட்டுருக்காங்க. சரி. நாங்க சொன்ன கைட்லைன்ஸ ஃபாலோ பண்ணல அப்படின்னு. 2வது உங்களுக்கு குடுக்கப்பட்ட டைம் என்னது? இவங்க குடுக்கப்பட்ட டயத்த கூட விடுங்க. இவங்க சொல்லப்பட்ட டைம் என்ன? 8:30க்கு நாமக்கல், 12:30க்கு கரூர். அப்படிதான் அவங்களுடைய புரோகிராம் ஷெட்யூல். அவங்க குடுத்த ஷெட்யூலே. அரசாங்கம் குடுத்த ஷெட்யூல் இல்ல. அவங்க குடுத்த ஆனா இவர் இங்கேருந்து கிளம்புறப்ப எத்தனை மணிக்கு கிளம்புறாரு? 8:30 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. சார் அவர் லேட்டா கிளம்புறாரு, லேட் ஆகுதுன்னு தெரியும். கேன்சல் பண்ணலாமே சார். கவர்ன்மெண்ட் இதுக்கு நாங்க ஆர்டர் குடுக்க மாட்டோம். கேன்சல் பண்ணிடலாமே. ஏற்கனவே ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டதுக்கு என்ன சொல்றாங்க? திமுகவோட சதி, ஆளுங்கட்சியோட சதி, காவல்துறை சதின்றாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, லேட் ஆகுதுன்னா இவர் குறைந்தபட்சம் லேட் ஆகுதுங்கிற விஷயத்தையாவது அங்க காலையில இருந்து 4 மணி நேரமா நிக்கிற ஒரு தொண்டருக்கு அவங்க தொண்டருக்கு தான். அவரை பார்க்க வந்த கூட்டத்துக்கு தான் கன்வே பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணல? ஒரு சாரி கேட்டா போதுமா? நீங்க 8:30 மணிக்கு வரேன்னு சொன்னோனே காலையில இருந்து எல்லாமே ஒரு 4, 5 சேனல் நீங்க பெய்ட் பண்ணி காலையில நியூஸ் போடுறீங்க. அந்த சேனல்ல காலைல 6:30, 7 மணிலேருந்து லைவ் போடுறாங்க. அப்ப கூட்டம் வர ஆரம்பிக்குது. இந்த விஜய் வந்துருவாரு, 1 1/2 மணி நேரத்துல வந்து 1 மணி நேரம் வந்துருவாருன்னு சொல்றாங்க. அவர் 8:30 மணிக்கு தான் சென்னையிலேயே கிளம்புறாரு.